ஞானசேகரன் சகோதரனா ஏற்றுக்கிட்ட அப்பாவும் அப்ப என்ன கேட்டகரின்னு நம்ம சேர்த்துக்க வேண்டியது. நம்ம குடும்பத்துல இது மாதிரி ஒரு குற்றம் பண்ணிட்டான்னா அப்படி எனக்கு ஒரு தம்பி செத்து போயிட்டான்டான்னு சொல்லுவோம். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனா அப்படி சொல்லுவோம். அதிமுக இந்த போர்வையில தான் இவர் எம்எல்ஏ நின்று ஜெயிச்சாரு. ரெண்டாவது பிராமணர் கட்சி இன்னும் ஒன்று ஆரம்பிக்க போறேன்னாரு. அதே இன்னும் ஆரம்பிக்க காணும். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சாச்சு போல இருக்குது. வளர்ச்சி தேவைதான், ஆனா இங்கு வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. சரி, எங்கு வேண்டும்? மனையூரில் வேண்டுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அல்லனா இவர் நான் இங்க இந்த இடத்துல பண்ணலாமே அப்படின்னா, நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஏதாவது 2 ஏக்கர் விவசாயம் பார்த்துட்டு தான் போகலாம். பரந்தூர் ஏர்போர்ட் காட்டுற இடத்துல எந்தெந்த இடத்துல உண்மையிலே விவசாயம் எவ்ரி இயர் அதை கரெக்ட் பண்ணுவோம். உண்மையிலே பயிரிட்டு இருக்கானா அந்த உண்மையான விவசாயியை பார்த்து அவன்கிட்ட மட்டும் அவனுக்குன்னு பாதிப்பு ஏற்படுறதால அவனுக்கு 10 மடங்கு காசு கொடுக்கும். கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு தனி பிளைன் எடுத்துக்கிட்டு போனாரு. அப்புறம் விமானம் வேண்டாம்னா அப்புறம் எங்கே போய் ஏறுவாராம்? விமானம் என்ன அப்படியே கடலுக்குள்ளே இறங்கும்? அல்லது ஏர்போர்ட்டை கடலுக்குள்ள அமைக்க முடியுமா? அப்பா அவர்கள் ஒரு இதுல பேசியிருக்காரு சார், ஞானசேகரன் தம்பி மாதிரின்ற விஷயம் இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு. இதை எப்படி சார் நீங்க பாத்தீங்க? அப்பா சபாநாயகர் மாநாடு ஏதோ நாட்டில் நடந்ததுக்கு போயிருக்காரு. தமிழ்நாடு எல்லை முடிவு அப்படிங்கிறத தாண்டிட்டா அந்த திராவிட கோஷ்டிகளுக்கு அங்கே மரியாதைலாம் ஒன்றும் இருக்காது. நம்பர் 1. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அங்க இவர் தன்னுடைய சட்டமன்றம் நடத்திட்டாரா நினைக்கல. யாருக்கும் மியூட்டு போடலாம் அப்படின்னு நினைச்சாரா என்னல. அவருடைய திராவிட சித்தாந்தமே என்னன்னா, தேசிய கீதம் போட்டாச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சின்னு நினைச்சுக்குவாரு சாதாரணமாக. அதுதான் மரபுன்னு வேற சொன்னார். சட்டம் வேற சொல்லுது, ஆனா இவங்க செய்யற எரரெல்லாம் மரபுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அங்க அந்த மீட்டிங்ல எடுத்து தேசிய கீதம் போட்டிருப்பாங்க. முதல்ல ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நினைச்சிருந்தாலும் நினைச்சுக்கிட்டு வெளியே இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா அவருடைய பேச்சுக்கள் ஆளுநர் ரவி ஆட்டுக்கு தாடி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. பிறகு ஞானசேகரன் ஏற்கனவே பிரபல குற்றவாளி ஆகிட்டார். குற்றவாளிங்கிறத விட பிரபல குற்றவாளி ஆகிட்டார். இப்போதைக்கு பிரபல குற்றவாளின்றீங்க, ஒரு சபாநாயகரை போய் இப்படி அபட்டமா சொல்றீங்க? நாங்களும் ஞானசேகரன் ஞானசேகரன் சகோதரனை ஏற்றுக்கிட்ட அப்பாவும் அப்ப என்ன கேட்டகரின்னு நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். நம்ம குடும்பத்துல இது மாதிரி ஒரு குற்றம் பண்ணிட்டான்னா அப்படி எனக்கு ஒரு தம்பி கிடையாது செத்து போயிட்டான்டான்னு சொல்லுவோம். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படி சொல்லுவோம். இது எங்கே உள்ளவங்க கூட என் சகோதரன் கூப்பிட்டாங்கன்னா அவங்க கலாச்சாரம் எப்படி இருக்குங்கிறது அங்கே விளக்கமாயிருது. இவங்க சட்டசபை அறிவாலயத்தில் உள்ள மீட்டிங் மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசினாரா என்ன ஏதுன்னு தெரியல. அங்க என்ன எப்படிலாம் நாங்க அவங்கள காப்பாத்திடுவோம் சொல்றதுக்காக காட்டுறாரா? அப்போ விசாரணை அதிகாரிகளுக்கு என்ன மாதிரி போகும், இவரை காப்பாற்றணுமோ அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். இங்க உள்ள காவல்துறைன்னா கிட்டத்தட்ட காவல்துறை மாதிரி அது செயல்படுற மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட திமுகவுடைய வாட்ச்மேன் ரேஞ்சுக்கு தான் இப்போ கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கோர்ட்டுக்குள்ள திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா சாதி சண்டையோ ஏதோ ஒரு சண்டை, ஒருத்தர் அருவாள் எடுத்துட்டு வெட்ட வர்றான், போலீஸ்காரன் ஓடி போயிடுவாருன்னா பாருங்களேன். அதுல ஒரே ஒரு போலீஸ்காரர் அவரு உண்மையிலே எனக்கு பார்க்க காவல்துறையில உள்ள ஒரே ஒரு அதிகாரி மாதிரி நினைக்க வேண்டியது. ஞானசேகரன் என் சகோதரன் சொல்லியாச்சுன்னா மேட்டர் முடிஞ்சுலாம். இன்னும் அதுதான் தீர்ப்பா கூட அந்த ஞானசேகர்ல அங்க ஒருத்தர் சால்வ் பண்ண வயசான ஞானசேகரன். ஆமா, துரைமுருகன் கூட முன்னால அப்படின்னு சொல்லுவாரு. அங்க அந்த துரைமுருகனுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, ஜட்ஜ்மெண்டோ சம்மந்தம் எதுவும் இல்லை. நாங்க வேற துரைமுருகன் சொன்னார்ல, இது அதே மாதிரிதான். கருணாநிதி என்ற கிருஷ்ணாமூர்த்தி, ராமையா என்ற அன்பழகன், இன்னும் அருணாச்சலம் என்ற மதியழகனா, இன்னும் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புனைப்பெயர்கள்லாம் இருக்கும். துரைமுருகனுக்கும் ஒரிஜினல் பேரான்னு தெரியல. ஒரு கெசட்ல மாத்திடுறாங்க, ரைட், அது ஓகே. அதே மாதிரி இப்போ ஞானசேகரனுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியதுதான். இவங்க பாட்டு அது வேறு கோணத்தில் சொல்லப்பட்டது அப்படின்னு ஒன்னாலும் சொல்லுவாங்க. இவங்கதான் பாவாடை தூக்கி கீழே வரும்னு சொன்னாங்கல்ல, பாவாடை என்னதான் மேப்புன்னு சொன்னதுனால சொல்லி தப்பிச்சுக்கிட்டு அதை ஒரு தமிழ் இலக்கியத்தை கொச்சப்படுத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல. நடைமுறை வழக்கத்துல என்ன இருக்குங்கிறதுக்கும் இவங்க பேச்சுக்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பிரச்சாரம் சொல்லி எஸ்வி சேகர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சார், நீங்க 2 கோரிக்கையை ஏற்றுக்கோங்க, நான் பிரச்சாரம் பண்றேன். முதல்வர் என்ன சொல்றாரு, எஸ்வி சேகர் அப்பா ஒரு ஏரியாவுக்கு நான் பேரா வைக்கிறேன்ற மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு எஸ்வி சேகர் உண்மையிலே ஒரு காமெடியன் தான். அவரு இப்போ அரசியல் ஜோக்கர் வேற ஆகி போயிட்டார் போல இருக்கு. அவர் ஜோக்கரா கூட நம்ம யாரும் நினைக்கிறது கிடையாது. நாடக மேடைகள்ல கிரேசி மோகன் இவங்க எல்லாம் நாடக மேடையில அங்கதான் கொஞ்சம் சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த ஸ்டாருக்கு லெவலுல இருந்தாரு. அதுக்கப்புறம் சினிமா உலகத்துல இவருடைய ஜோக்கெல்லாம் சில சமயங்கள்ல கடி ஜோக்கா இருக்கும். இப்போ வடிவேல் ஜோக்கு கூட நம்ம மெமரைஸ் பண்ணி இன்னும் எத்தனை தலைமுறைகள்ல பேச முடியும். இந்த இவரெல்லாம் ஒரு விஷயமா அரசியல்ல இவருக்கு கருத்து கேட்டு வாழக்கூடியவங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காது. அன்னைய காலகட்டத்துல
இவரே 5 கட்சி அமாவாசை மாதிரி அப்படி இப்படி சுத்தி திரிஞ்ச காலத்துல ஜெயலலிதா பார்த்து அந்த அதிமுக இந்த போர்வையில தான் இவர் எம்எல்ஏ ஜெயிச்சாரு. ரெண்டாவது பிராமணர் கட்சி இன்னும் ஒண்ணு ஆரம்பிக்க போறேன்னாரு. அதே இன்னும் ஆரம்பிக்க காணும். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல இளஞ்சாட்சி போல இருக்குது. இப்போ அவர் சொன்னா இவர் சொல்லி யார் கேட்பாங்க பார்ப்போம். முதல்ல இவர் ஒரு பிரச்சார வேன்ல போறாங்கன்னா இந்த டிரைவர் கூட கேட்க மாட்டாங்க இவர் பேச்ச. இல்ல 3 லட்சம் பேர் ஓட்டு வாங்கி கொடுக்குறேன் சொல்லியிருக்காரு. 3 லட்சம் எந்த ஊர்ல வாங்குவாரா? 1 லட்சம் பேர் இருக்காங்க. நாங்க ஒரு 3 லட்சம் வாங்கி கொடுத்துருக்கேன் பேசி. அப்ப ஏற்கனவே இவர் 2011 இருந்து பிஜேபியில தானே இருந்தாரு. அப்ப 3 லட்சம் ஓட்டு பிஜேபி பேச்சாமா இவர் வெளியே போனதுனால 11% அப்ப எப்படி அண்ணாமலை இருந்தது வாங்க முடிஞ்சிச்சு. இவர் இருக்கும்போது அப்படி எத்தனை லட்சம் ஓட்டை கொண்டாந்தாரா பிஜேபிக்கு? இவர் இருக்கிறது இவர் ஒரு ஓட்டு பண்ண போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. முதல்ல இவரே ஒழுங்கா இவர் பேச்சா இவர் ஒய்ஃபே போடாது, கேட்டு ஓட்டு போடாது. இவர் 3 லட்சம் ஓட்டுக்கு எங்க போவாராம்? பிராமணர்களுடைய பிரதிநிதியா தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. என்னுடைய பிராமண நண்பர்கள்ல யாருமே எஸ்வி சேகர ஒரு மனுஷனாவே மதிக்க கிடையாது. இவன் பூணூல் வெட்டின கோஷ்டியும் குடுமி வெட்டின கோஷ்டி கூட சேர்ந்துட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அன்னைக்கு ஒருத்தர் இதே பிராமண சமுதாயத்துல ஒரு ராஜாஜி அந்த சமுதாயத்தோட பேரை அவர் உண்மையிலேயே ரொம்ப அறிவுபூர்வமானவர். அவரு போய் அண்ணாவுக்கு போய் ஓட்டு கேட்டாருங்கனால அந்த காலத்துல கொஞ்சம் பிராமண சமுதாயம் கொஞ்சம் தடுமாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களே இன்னும் திணறிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலை வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு விடிவெள்ளியா தெரியுது. அண்ணாமலைகிட்ட என்ன ஜாதி பார்த்தா அவங்க எல்லாம் ஒத்து போறாங்க. இவர் என்னமோ ஜாதி குல குத்து விளக்கு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் அந்த எண் உணவு எண் தட்டு எண் உணவா என்னமோ சொல்லிக்கிட்டு அன்னைக்கு ஒரு முஸ்லீம் பிரதிநிதிகளை கூட வச்சுக்கிட்டு என்னெல்லாமோ கறி விருந்து எல்லாம் சாப்பிட்டாரு. கறி விருந்து சாப்பிடும்போது இவர் மட்டும் வெஜிடேரியன் சாப்பிட்றாரா, இது ஒரு பெரிய புரட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பார்க்க வேடிக்கையா தான் இருந்துச்சு. மிச்சப்படி இவர் ஐயரா கூட யாருமே நினைக்காது. ஐயர்னா சாதாரணமே நம்மள அறியாமலே என்ன சாமி என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறோம்னா அவன் ஒழுக்கமானவன், அவன் தர்மசீலன் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் அவங்கள உயர்வா நினைச்சுமே ஒழிய இதே மாதிரி கசவாளிகள் எல்லாம் போய் பால் பிராமணர் சூத்திரனா வாழ்ந்துட்டு இருக்க ஒரே ஆளு இந்த எஸ்வி சேகரா நம்ம நினைச்சுக்கலாம். ஒருத்தருடைய பிடிக்கலங்க ஒண்ணுக்காக சித்தாந்தத்தை விட்டு வெளியே போறாருல. நீ கொள்கை பிடிப்போட இருந்திருந்த வேணா சரி, ஒரு தலைவர் பிடிக்கலன்னா நீ அமைதியா இருந்துக்கிடலாம். நீ அதுக்கு முன்னால பொன்னார் இதுலயும் தமிழிசை கண்ட்ரோல்லையும் அதே கட்சியில எழுமுருகன் இருக்கும்போது இருந்தல்ல. அப்ப அவங்க எல்லாம் இருக்கும்போது நீ அப்படி கொடி கட்டி பிறந்து இருந்தியா? ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஒரு தன்னை விட ஒரு பிரில்லியன்ட் வர்றா அப்படிங்கிறனாலதான் பிரில்லியன்சி தனக்கு மட்டும் தான் உண்டு இவர் நினைச்சுட்டு இருந்திருக்காரு போல. தன்னை விட ஒரு கிளவரான பிரில்லியண்டான அப்படி ஒரு லீடர் வர்றாரு. இது எங்க போகுமோ அப்படிங்கிறனால தனக்கு வளர்ச்சி இருக்காதுங்கிறது அப்ப உணர்ந்துட்டார். தமிழிசை இருக்கும்போது கூட இவருக்கு கொஞ்சம் நம்ம வந்துடலாம், இந்த அம்மா அண்ணன் ஸ்டாலின் சொல்லிட்டு தெரியும், ஒரு நாளைக்கு இந்த அம்மா பிளாப் ஆகும், அன்னைக்கு நம்ம ஒரு லெவலுக்கு வந்துடலாம் அப்படின்னு. எங்க பிஜேபி பிராமண கட்சின்னு சொல்லிட்டு இருந்ததுனால இவருக்கு ஒருவேளை நப்பாசம் இருந்திருக்கலாம். அது உண்மையில பிராமண கட்சி கிடையாது, அது தேசியவாதிகளோட கூடாரம். அதனால இவருடைய விஷயங்கள் எல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்க கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். விஜய் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி மக்களை சந்திக்க வந்திருக்காரு நேற்று. இந்த மாதிரி பரந்தூர்ல நான் உங்களுக்காண்டி நிப்பேன், கூட நிப்பேன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இவரோட பார்வை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது உலகம் நகரம் இதெல்லாம் மனிதன் படைத்தாரா அல்லது இறைவன் படைத்தாரா, அது இயற்கையா உருவானதுன்னா ரோடெல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒன்றும் உலகம் பிறக்கவே இல்லை. பஸ் ஸ்டாண்ட் இங்கதான்னு வச்சுலாம் ஒன்றும் எங்க பிறக்கணும். அதுனா ஒரு நிலத்தை எடுத்து ரோடாகவும் பஸ் ஸ்டாண்டாகவும் தான் பண்ணுவாங்க. இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விடுங்க, முன்னால பிராட்வேல தான் பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு 25 வருஷத்துக்கு முன்னால. அது பொதுமக்களுக்கு டிராபிக்கா இருக்கு அது இதுன்னு சொல்லிதான் அது கோயம்பேடு கொண்டாங்க. ஆனா கிளாம்பாக்கம்னு ஒண்ணு வரணும் அப்பமெல்லாம் தெரியாத, இதே கம்ஃபர்ட்டா இருக்குன்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்க கோயம்பேடு மார்க்கெட் கட்டும் போது என்ன மதுரையில இருந்து டிரான்ஸ்பர் போட்டு நாங்க வந்தேன். அப்போ 100 அடி ரோடு, அதாவது ஜவஹர்லால் நேரு ரோடு போட்டோம். சரியான ரோடு போட்டாங்கடா, இனி ஊருக்குள்ள டிராபிக்கே இருக்காது அப்படின்னு நாங்க பெருமையா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நாங்க கவர்மெண்ட்ல இருந்தா கூட இந்த போரூர் பாலையோட இன்னொரு பைபாஸ் போகுதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது அரசாங்கங்கிறது இயந்திரம், அது இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். அரசியல்வாதி அதை கட்டுப்படுத்தி இது கொண்டு போயிட்டு இருப்பான். ஆனா அதை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போ 200 ஃபீட் ரோடு குன்றத்தூர் ரோடு போட்டாங்க பாருங்க, வண்டலூர் டு பொன்னேரி போட்டிருக்காங்க. சரி, இதை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போ சிங்கப்பெருமாள் கோயில் டு கும்மிடிப்பூண்டி இன்னொரு கையூர், அதாவது பொதுமக்களுக்கு வசதிக்காக எல்லாமே பயன்படுத்தப்படுது. சென்னையில விமான நிலையம் டிராபிக் ஹை, உள்நாட்டு நிலையம் சரி வெளிநாட்டு நிலையம். ஒரு ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆச்சுன்னா அடுத்த ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. அதே மாதிரி இறங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபிளைட்ஸ் போனதும் அப்புறம் ஒரு செட் ஆஃப் ஃபிளைட்ஸ் இறக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது இதோட விட்த் லென்த் எல்லாம் ரொம்ப கம்மி, 1100
ஏக்கர்ல தான் இது இருக்குது. 1300 ஏக்கர் நினைக்கிறேன். சிங்கிள் ரன்வே தான். சரி, இன்னும் பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ரன்வே உள்ளதெல்லாம் இருக்குது. இப்போ பெங்களூரு, ஹைதராபாத் இதெல்லாம் வந்து 5000 ஏக்கருக்கு மேல உள்ள இடங்கள். அதெல்லாம் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு பன்னாட்டு இது முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா கன்கார்டுன்னு ஒரு ஃப்ளைட் இருக்கும். கன்கார்டு ஃப்ளைட் வந்து பாரிஸ் டு நியூயார்க் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை நிப்பாட்டிட்டாங்க. அது என்னமோ ஹை ஸ்பீடில் போகக்கூடிய ஃப்ளைட்டு. ஏன் அந்த கன்கார்டு ஃப்ளைட் இங்கே வரக்கூடாது அப்படின்னு யாரோ ஒரு அரசியல்வாதி முன்னால மேடையில் பேசினாரு. அப்போ எதிர்த்த மேடையில் உள்ளவர் சொன்னாரு, கன்கார்டு ஃப்ளைட் இறக்கலாம் முதல்ல ரன்வே லென்த்து கிடையாது, அப்படியேனாலும் அது போடுற சவுண்டில் பக்கத்தில் இருக்க பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்தும்டா அப்படின்னு சொல்லுவார். அப்போ உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரொவிஷன் இருந்தால் தான் அதோடைய ஃபெசிலிட்டியை கொடுக்க முடியும். வளர்ச்சி தேவைதான், ஆனா இங்கு வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. சரி, எங்கு வேண்டும்? மனையூரில் வேண்டுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அல்லனா இவர் வந்து நான் இங்க இந்த இடத்துல பண்ணலாமே அப்படின்னா, நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஏதாவது 2 ஏக்கரு விவசாயம் பார்த்துட்டு தான் போகணும். இங்க எடுக்க போற ஏக்கர் வந்து 1200 ஏக்கரா எவ்வளவு தெரியல. இதுல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால கூகுள் மேப்பு, அல்லனா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால உள்ள கூகுள் மேப்பு படி பார்ப்போம். உண்மையிலேயே விவசாயம் எவன் அங்க பண்ணியிருந்தான். இன்னைக்கு டெல்டாவிலே விவசாய நிலங்கள் குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஏரி பாசனத்துல வந்து இவ்வளவு என்னமோ அறுத்து தள்ளிதான் இங்க மெட்ராஸுக்கே எல்லாமே வர்ற மாதிரி தான். அவன் செண்டு கணக்குல போட்டு பிளாட்டு போட்டு வித்துட்டு கிடக்கிற இடத்துல இவ்வளவு பேர் தான் சிரிப்பு சிப்காட்ல வந்திருக்கே விட்டாங்க. அங்கேயும் அது விவசாய நிலம் தானே ஒரு காலத்துல. உண்மையான விவசாயி அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால உள்ள கூகுள் மேப் எடுத்து பார்ப்போம். அந்த பரந்தூர் ஏர்போர்ட் காட்டுற இடத்துல எந்தெந்த இடத்துல உண்மையிலேயே விவசாயம் எவ்ரி இயர் அதை கரெக்ட் பண்ணுவோம், உண்மையிலேயே பயிரிட்டு இருக்கானா அந்த உண்மையான விவசாயியை பார்த்து அவன்கிட்ட மட்டும் அவனுக்குன்னு பாதிப்பு ஏற்படுறாரு. அவனுக்கு 10 மடங்கு காசு. மீதி இந்த கூட சேர்ந்து கும்மி அடிக்கிறானுங்களே, இந்த 1100 ஏக்கர்ல 900 ஏக்கர் இருக்காரங்க ஒரு விவசாயம் பார்த்துருக்க மாட்டான். கரம்ப மாதிரி கிடந்திருக்காங்க. ஏன்னா விவசாயம் பண்ற எந்த விவசாயியும் இன்னைக்கு தான் புள்ள விவசாயம் பார்க்கண்டாங்கிற மாதிரி சொல்லி படிக்க வச்சுட்டாருங்க. அதுக்கப்புறம் நானே விவசாயின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஒழிய, நானே குத்தகை கூட்டிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா நான் இன்னைக்கு போய் ஏர் ஓட்ட முடியாது. என் பையனை போய் ஏர் ஓட்ட போலன்னா போக மாட்டான். அவன் ஒரு என்ஜினியரா இருக்கான். இப்ப என்ன செய்யணும், உண்மையான விவசாயிட்ட எப்போ நீ பச்சையா வச்சுக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ கொடுக்கறத கொடு. செத்த வருஷம் மழை சரியில்லைங்க அப்படின்னா ரைட்டு விட்டு அப்படின்னு தான் ஒரு இதை விட்டு பிடிச்சிக்கிட்டு தான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் ஒழிய, விவசாயத்தை வந்து பெரிய லாபம் கொண்டு வந்தா தான் எல்லா பேரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு வந்திருக்க மாட்டானே, அவ்வளோ பேரும் போய் விவசாயம் பார்க்க போயிடுவானே. என்னமோ பரந்தூர்ல தான் விவசாயம் 3 போகம் விளையிற மாதிரியும் இங்க வந்து காப்பாற்றப்படுற மாதிரியும் மிஞ்சி மிஞ்சி போனால் 1100 ஏக்கர்ல மிஞ்சி 100 ஏக்கர் வேணா விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த 100 ஏக்கர் உள்ளவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு அவங்களுக்கு 10 மடங்கு இழப்பீடு கொடுப்போம். ஏன் இந்த ஏர்போர்ட்ல உள்ள லாபத்துல கூட அவருக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு போவோம். ஏன்னா அவருடைய வாழ்வாதாரத்தை நம்ம கெடுத்துடணும். கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு தனி பிள்ளைங்க எடுத்துட்டு போனாரு. விமானம் வேண்டாம்னா அப்புறம் எங்க போய் ஏறுவாராம்? விமானம் என்ன அப்படியே கடலுக்குள்ளே வந்து இறங்கும்? அல்லது ஏர்போர்ட்டை கடலுக்குள்ள அமைக்க முடியுமா? இல்ல, யாருக்கும் எந்த விவசாயிக்கும் தொந்தரவே கொடுத்துடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டத்துல நல்ல பரம்பு கிடக்கும். வெறும் கரடு மாதிரி கிடக்கும், கருவ மரம் முடிச்சு கிடக்கும். அங்க போய் போடலாம். போட்டுட்டு அவ்வளவு பேரும் இங்க இருந்து கார் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருந்து பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து போகலாம். இங்க என்ன பக்கத்துல தானங்க ஒரு 30-40 கிலோமீட்டர்ல தானங்க ஏர்போர்ட் வைக்க முடியும். நீங்க எங்க வைக்க முடியும்? அரையூர்ல தான் வைக்கணும். இவர் வீட்டு முன்னாலதான் வைக்க முடியும். வளர்ச்சிக்கு வந்து எதிரி இல்ல, ஆனா இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு. சரி, எப்படிதான் வளர்ந்ததான் இவர் ஒரு சயின்டிஸ்ட் வச்சுங்களேன். இப்போ ஒரு ஒரு கட்சி கொள்கைன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சித்தாந்தவாதிகள்ல உள்ள நல்ல ஞானிகளும் கூட எல்லாரும் கூட சேருவாங்க. இவர் கட்சியில சேர்ந்திருக்க ஞானிகள்கிட்டையும் ஸ்காலர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணி இந்த இடம் வேக்கண்ட் கிடக்கு, இங்க வச்சு பண்ணிடலாம். நீங்க எங்க போய் அது உப்பளமா இருந்தா கூட அங்க சொல்லுவா நான் அங்கதான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். டே உப்பு தானடா காய்ச்சிட்டு இருந்தேன் அப்படின்னாலாம் அதுல அது ஒரு விவசாயம் தான்ப்பா. ஆக மொத்தத்துல தான் இடம்னுங்க. இடம் அவ்வளவுமே இந்திய அரசுக்கு சொந்தமானது. நீ குத்தகையில இருக்க அவ்வளவு இடம் பட்டாங்கிறது என்னன்னு உங்களுக்கு வந்து எத்தனை ஏக்கரு உன்னுடைய தீர்வு எவ்வளவு கட்டணும்னு தான் போட்டிருக்கேன் ஒழிய, இடம் இடம்னு ஒரு பேருக்கு கிடையாது. இந்திய ராணுவத்துக்கு தேவைப்பட்டோம்னா அடுத்த நிமிஷம் தூரம் காலி பண்ணிட்டு போகணும். இப்ப நாளைக்கு இங்கே வந்து ஒரு பெரிய சின்ன சிக்கல் ஆகி போச்சு, சீனாக்காரங்கிட்ட இருந்துட்டு ரொம்ப திட்டா ராணுவ கேம்ப் போடணும்னா நான் இடத்த தர மாட்டேன்னு சொல்ல விட்டு பார்ப்போம், தூத்துல சுட்டு விடுவான். உண்மை அதுதான். இந்திய அரசுக்கு சொந்தமான இடம். சரி, விவசாயம் பண்ற உன்னோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிற விரும்பல. ஆனா உண்மையான விவசாயம் யார்? 1100 ஏக்கருமே விவசாயம் ஓடிட்டு இருக்கோமோ. மாற்று இடம்னா இன்னொன்னு வந்து செங்கல்பட்டுல ஒரு இடம் இருந்துச்சு, 2 இடம் நோட்டிபிகேஷன்ல இருந்துச்சு. இந்த இடம் தான் பெட்டர்னு சொல்லிட்டு அங்க ஹை டென்ஷன் ஏதோ கன்வர்ஷன் பண்றதுக்கு ரொம்ப ஹை செலவாகும், அதனால இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் இதுல இருந்து அப்பவும் பயங்கரமா எதிர்த்தாங்க திமுக. இப்போ ஆதரவா அது அதானி சந்திச்ச பிறகு இனி மச்சான் நம்ம சீக்கிரம் ஏர்போர்ட்டை கொண்டாந்துரும், அதுல ஒரு கமிஷன் வந்துடும்,
அப்படின்னு நம்மளால ஈஸியாக ஸ்பீடு காட்டிக்கிட்டு இருக்காரு. இவங்க இனி அடுத்து பாருங்க, சப்போஸ் திமுக கட்டாயம் தோத்துரும் தான் எல்லாரும் நம்புறோம். தோத்துருச்சுன்னா அடுத்த தடவை திமுக எதிர்க்கும். யார் எதிர்கட்சியா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எதிர்க்கணும். ஆளுங்கட்சியா இருக்கவங்க அதை ஆதரிக்கணுங்கிறது தான் இவங்களுடைய இது. எல்லாம் கமிஷன் பேசிஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. பொண்ணா நேரத்தை எங்களுக்கு செலவு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.